ஹலோ மக்களே! பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் இத்தன நாள் வீடியோ வரலன்ற விஷயத்த வளவளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம டைரக்ட்டா இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நாம சைஃபை கலந்த ஒரு அட்வென்ச்சர் படத்த தான் பார்க்க போறோம். படத்துடைய பேரு தி பிரிமேவல்ஸ். இந்த படம் 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். அது என்னன்னா, இந்த படத்தை 1916ல எடுக்கலாம்னு ஐடியா வந்து 1994ல தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. ஷூட்டிங்கும் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா 1999ல இந்த படத்தோடைய முக்கியமான டைரக்டரான டேவிட் ஆலன் அப்படின்றவரு இறந்துட்டாரு. அவ்வளவுதான். அவர் இறந்தக்கு அப்புறம் அந்த படத்தை அப்படியே போட்டுட்டாங்க. 20 வருஷமா எதுவுமே பண்ணல. அப்புறமா கிரவுட் ஃபண்டிங் மூலியமா 2018ல திரும்ப அந்த படத்தை ஆரம்பிச்சு இப்போ 2023ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்துல வரக்கூடிய கிராஃபிக்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு 60s காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த படத்துடைய சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ வாங்க படத்துக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்துல ஹிமாலயாஸை காமிக்கிறாங்க. ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க தங்களோட அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வெளியே ஏதோ மிருகம் கத்துற சவுண்ட் கேக்குது. கதவை வேற யாரோ தட்டுறாங்க. உள்ள இருக்க எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும் போது வெளியே இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. நான் தான், கதவை திறங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் கேத்தி அப்படின்றவங்க ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட ஹஸ்பண்ட் தான் புள்ள இருக்கு. கேத்தி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பா நம்ம அதை சாவடிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு, நம்மளோட இன்டென்ஷன் அதை சாவடிக்கணும்னு இல்ல, ஆனா அது நம்மளை கொல்றதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறாரா. அப்ப பொண்டாட்டி கேக்குறாங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை பிடிக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வெளியே ஓடுறாரு. தம்பிக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் மனசு கேட்கல, இப்படி அவரை தனியா விட்டுறோமேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடுறாங்க. அப்படி இவங்க என்ன மிருகத்தை தான் பிடிக்க ட்ரை பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு ராட்சச எட்டி அதை கயிறு போட்டு கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது அடங்குற மாதிரி இல்ல. கேத்தியோட ஹஸ்பண்ட் பேரு டென். அவரும் கயிறை வச்சு புடிச்சிட்டு இருக்காரா. ஆனா அந்த எட்டி டென்னை புடிச்சு தள்ளி விட்டுருது. இருந்தாலும் அவரு விடலையே. அந்த எட்டியை போக விடாம துரத்தி போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த எட்டியால ஓட முடியல. ஏன்னா முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கு. அப்போ டென் கூட இருக்க எல்லாருமே அந்த எட்டியை கொல்ல பாக்குறாங்க. அதை டென் தடுக்கிறாரா. பட் அந்த எட்டி என்ன பண்ணிடுது, அவரே தூக்கி அடிச்சிருது. இதை பார்த்ததும் தம்பிக்காரனுக்கு கோவம் வந்துருது. என் அண்ணனையே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவன் அந்த எட்டியை ஷூட் பண்ணிடுறான். அவ்வளவுதான். வலி தாங்க முடியாம அந்த எட்டி கத்துது பாருங்க. அந்த சத்தத்துல மலையில இருக்க பனி எல்லாமே சரிஞ்சு எட்டி மேல விழுந்துருது. அவ்வளவுதான். அந்த இடத்துலயே எட்டியும் டென்னும் சேர்ந்து புதைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல படத்தோடைய டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம படத்தோடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. இப்பதான் வந்திருக்காரு. மியூசியம்க்கு வெளியே ஒரு பெரிய லைன் நிக்குது. இவர் போயிட்டு அந்த லைன்ல நிக்கிறாரு. ஏன்னா உள்ள ஏதோ ஒரு பிரசன்டேஷன் நடக்க போகுது போல. அதை பாக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நின்னுகிட்டு இருக்காரா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, நீங்க என்ன இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் விஐபி, உங்க பேரை சொன்னாலே உள்ள விட்டுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு, இங்க என்ன நடக்க போகுதுன்னு ஹீரோ கேட்டா அந்த பையன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். நீங்களே பாருங்க, கண்டிப்பா ஆச்சரியப்பட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கிளார் அப்படின்னு ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மிருகத்தை கொலை பண்ணிருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எட்டின்றது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஏதோ ஒண்ணு பெருசா மூடி வச்சிருக்காங்க. அதை தான் ஓபன் பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த ஷீட்டை ஓபன் பண்றாங்க பாருங்க. அவ்வளவுதான். அங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருமே வாயை பொழந்து பாக்குறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, அந்த எட்டியோடைய பாடியை தான் இங்க வச்சிருக்காங்க. ஹீரோக்கு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஷாக் ஆகி போய் பாக்குறாரு. அங்க இருக்க எல்லாருமே ஏகப்பட்ட கேள்வி கேக்குறாங்க. இந்த எட்டி எத்தனை பேரை கொண்டிருக்கும், இதை எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் என்ன தெரியுமா கேக்குறாரு, இப்பதான் எட்டி இருக்குன்ற ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல, சோ இதுக்கப்புறமேட்டு உயிரோட இருக்கிற எட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை ஏதாச்சும் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அதுக்கு கிளார் என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணா நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொருத்தர் என்ன கேக்குறாரு, இந்த எட்டியை இப்போ வரைக்குமே எந்த ஒரு சயின்டிஸ்டும் ஆராய்ச்சி பண்ணல, அது ஏன் எதுக்காக அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாரு. பட் கிளார் அதுக்கு பதில் சொல்ல. அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு அந்த பிரசன்டேஷனை முடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வெளியே நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோக்கு கிளாரா ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. ஹீரோ கொஞ்சம் கோவமா இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ முன்னாடியே இந்த எட்டியை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாரு. ஆனா யூனிவர்சிட்டியில இருக்கவங்களும் சரி, பொதுமக்களும் சரி, நம்ம ஹீரோ சொல்றத நம்பவே இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட எட்டி இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ எல்லாருமே நம்பி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களே எட்டியை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. அதனாலதான் கோவமா இருக்காரு. ஒருவேளை மக்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பவே சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம ஹீரோக்கு PhD கிடைச்சிருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் திரும்ப கிளார் கிட்ட சொல்லி புலம்புறாரா. அப்ப கிளார் என்ன சொல்றாங்க, உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்டு வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளார் கிட்ட பேசுறதுக்காக நைட்டு போறாரு.
போறாரு. அங்க ஒரு டாக்டர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு எட்டிய பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த எட்டிய பாக்குறதுக்கு சர்வைவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுப்பீரியர் கிரியேச்சரா இருக்கு. அதாவது எட்டி மேல இருக்கிற அந்த அடர்த்தியான ரோமங்கள் அதை வச்சு குளிர்ல இருந்தும் தப்பிச்சுக்கலாம், வேற ஏதாச்சும் மிருகத்துக்கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்கலாம். அப்புறம் சிங்கம் புலி மாதிரி ஷார்ப்பான பல்லு, நாய போல ஷார்ப்பான காது, இதெல்லாம் வச்சு பார்த்தா எட்டிய யாரோ உருவாக்குன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. ஆனா எட்டியும் மனுஷங்களும் ஒன்னா வாழ்ந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமோ ரெக்கார்ட்ஸோ கிடையாது. ஆனா டாக்டர் சொல்ற தியரி படி பார்த்தா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அது மேன்மேடா தான் இருக்கும். அப்படி ஒருவேளை இந்த எட்டியை ஏதாச்சும் ஒரு மனுஷங்க உருவாக்கி இருந்தாங்கன்னா அதை எப்படி உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா இந்த உலகத்துல உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றத கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த டாக்டர் அந்த எட்டியை போஸ்ட்மார்டம் பண்ணிருப்பாரு. அப்ப அதோடைய மூளையில லைட்டா அடிபட்டிருக்கும். இந்த எட்டி உயிரோட இருக்கிறப்போ அதோடைய மூளையில சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு. அந்த சர்ஜரி அப்போ ஏற்பட்ட காயம் தான் அது. அந்த மாதிரி அதோடைய மூளையில சர்ஜரி பண்ணதுனாலதான் எட்டி எப்பயுமே கோவமா அக்ரெசிவாவே இருக்கும். இதெல்லாம் யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இவங்களுக்கு உயிரோட இருக்கிற ஒரு எட்டி வேணும். ஆனா அதுக்கு அந்த எட்டியை தேடி போகணும்ல, அதுக்குதான் இவங்களுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்களே. அது மட்டும் இல்லாம நேபாள்ல இருக்கவங்க எல்லாம் இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்க எட்டியோட பாடியை திரும்ப கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ கிளார் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா அபிஷியலா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு ட்ரிப்புக்காக லீவ் போட்டு நேபாளுக்கு போக போறேன், நீயும் வேணா கூட வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்களா. அவ்வளவுதான், ஹீரோ எப்படி வேணான்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா அவங்க போறதே எட்டியை தேடிதான், சும்மா ட்ரிப்புக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போக போறாங்க. இந்த மாதிரி ஹீரோ கிட்ட சொன்னதும் அவர் எப்படி வேணான்னு அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இவங்க இந்த மாதிரி எட்டியை தேடி போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இவங்களை தடுப்பாங்க. யாருக்குமே தெரியாம போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் ஹெல்ப் பண்ண முடியும். அவரோட பேரு ராண்டோ. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ராண்டோவோட வீட்டுக்கு போறாங்க. எப்படியா அவரோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. ஆனா அது ரொம்ப மோசமான ஏரியா போல இருக்கு. 3 ரவுடி பயிலுங்க வந்து கத்திய வச்சு மிரட்டி இவங்க 2 பேர்கிட்ட இருக்க காசு பர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு. எல்லாருமே அடிச்சு துரத்தி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. எப்பா, இது ரொம்ப மோசமான ஏரியா, இந்த மாதிரி டைம்ல இங்க வருவீங்க, இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோவும் சரி தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டோவோட வீட்டுக்கு போறாங்களா. அப்பதான் தெரியுது இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார்ல அவர் பேரு தான் ராண்டோ புள்ள இருக்கு. உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி அன்அபிஷியலா நம்ம ஹிமாலயாஸுக்கு போகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொன்னதும் அவரு என்ன கேக்குறாரு, ஏதோ சிங்கம் புலிய வேட்டையாட போறாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு எதை வேட்டையாட போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எட்டின்னு சொன்னதும் அவரு நம்பவே இல்ல, ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த எட்டின்றது ஒரு கட்டுக்கதை, போறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அப்ப கிளார் என்ன பண்றாங்க, நாங்க சும்மா கட்டுக்கதையை நம்பி இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த எட்டியோட பாடியை ரெக்கவர் பண்ணிருப்பாங்களே அந்த போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ராண்டோ நம்புறாரு. 100 வருஷமா மனுஷங்க கண்ணிலே படாதது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த எட்டிக்கும் மனுஷங்களுக்கும் ஆகவே ஆகாது, எட்டி மனுஷங்களை பார்த்தாலே வயலண்ட் ஆயிடும், அப்புறம் எதுக்காக நீங்க அதை தேடி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, அந்த எட்டி அந்த மாதிரி அக்ரெசிவ் ஆகுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வேணும்னே அதோடைய தலையில யாரோ சர்ஜரி பண்ணிருக்காங்க, அதனாலதான் அந்த எட்டி அந்த மாதிரி நடந்துக்குது. யார் அந்த மாதிரி பண்ணா, அப்படி பண்ணவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். மேபி இன்னும் நிறைய எட்டிஸ் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த எட்டிகள்லாம் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த எட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளார் கேக்குறாங்களா. இவ்வளவு சொன்னக்கு அப்புறமேட்டு எப்படி அவர் வேண்டான்னு சொல்லுவாரு. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி ஹிமாலயால இருக்க ஒரு குடிசைக்கு போறாங்க. இந்த குடிசை எதுன்னு தெரியுதா? ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல அதே குடிசை தான். பெண்ணுடைய தம்பிக்காரா இருந்தால அவனோட பேரு சீக்கு. அவன் தான் இவங்களுக்கு கைடா இருக்க போறான். அந்த பையன் இவங்க கிட்ட இருக்க கண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றான், இதெல்லாம் செட் ஆகாது, வெளியே இருக்க குளிர்ல சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். இப்ப இவங்களுக்கு மத்த யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எப்பயுமே இவங்க மலை ஏறுறதுக்கு முன்னாடி இவங்க வளர்க்குற ஆட்டை வணங்கிட்டு போவாங்க போல இருக்கு. ஆனா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எட்டி அந்த ஆட்டை வேட்டையாடிடுச்சு போல இருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி பழங்காலத்து மிருகங்களை இவங்க வணங்குவாங்க. ஆனா ஏன் இப்ப அந்த எட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் இங்க தங்குங்க, நாளைக்கு மலை ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில விடிஞ்சதும் தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போற வழியில ஒரு எட்டியோடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கு. பனிப்பொழிவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நின்றுச்சு. ஆனா இந்த கால் தடம் இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு எட்டி இங்கதான் பக்கத்துல இருக்கு, சீக்கிரமா போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரா. பட் கேத்தி என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம மலையேற ஆரம்பிச்சோம்னா நடுவுலயே மாட்டிப்போம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடும், அதனால இன்னைக்கு நைட்டு இங்க கேம்ப் போட்டு நாளைக்கு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோ காதுலயே வாங்க மாட்டாரு.
சொல்றாரு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போய் எட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரா. ஆனா ராண்டோவும் அதே விஷயத்த தான் சொல்றாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு. அதுக்கு மேல ஹீரோவால ஒன்னும் சொல்ல முடியல. அரை மனசோட சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. நைட்டா அங்கேயே கேம்ப் போட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராண்டோ லைட்டா தூக்கத்துல இருந்து எஞ்சி பக்கத்துல பார்த்தா அந்த சீக்கு பயல காணோம். வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. இந்நேரம் அந்த பையன் வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வெளியே போறாரு. அங்க போய் பார்த்தா இவங்க கேம்புக்கு பக்கத்துலயே தான் அந்த எட்டி இருக்கு. அந்த எட்டியை இந்த சீக்கு பையன் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ராண்டோ வேணான்னு கத்துறாரு. பட் அந்த பையன் காதலே வாங்க மாட்டான். திரும்ப ஷூட் பண்ணிடுறானா. ஆனா நல்ல வேலை இவர் ஓடி வந்து தடுத்துடுறாரு. அந்த ஷாட் மிஸ் ஆயிடுது. ஒருவேளை அந்த எட்டி மேல மட்டும் பட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு காட்டிட்டு போயிருக்கும். இவங்க இப்படி கத்துற சவுண்டை கேட்டுட்டு கேம்ப்ல தூங்கிட்டு இருக்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. ராண்டோ லபோதிபோன்னு கத்துறாரு. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த பயலால நம்ம எல்லாரும் செத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்காரா. அப்ப ஹீரோ சீக்கிரமா எல்லாரும் இங்க ஓடி வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்னன்னு போய் பார்த்தா தூரத்துல ஒரு பெரிய டவர் இருக்கு. இந்த இடத்துல இந்த டவரை யாரு கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்காக கிட்ட போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த டவர் அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த டவரை சுத்தி இருக்க பனி எல்லாமே உருகி இருக்கு. அந்த டவர் அவ்வளவு சூடா இருக்கு போல இருக்கு. அந்த டவர் பக்கத்திலே ஒரு எட்டியோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு. எல்லாருமே அந்த ஃபுட் பிரிண்ட பாத்துட்டு இருக்கும் போது பனி சரிவு ஏற்பட்டு அந்த இடமே ஷேக் ஆகுது. அவ்வளவுதான், எல்லாருமே உடைச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை கீழே பனி இருந்திருக்கும் போல, அதுல விழுந்ததுனால யாருக்கும் அடிப்படல. திரும்ப அங்க இருந்து எஞ்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த குகையை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு இடம் இருக்கு. வெளிச்சம் தெரியுது. இப்ப போகலான்னு பார்த்தா வெளியே பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இப்ப போனா நைட்டு குளிர்ல உறைஞ்சு போயிடணும். சோ இப்போதைக்கு இங்கே கேம்ப் போட்டு தங்கிட்டு நம்ம நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேயே ஆல்ட் போட்டுறாங்க. காலையில விடிஞ்சதும் எல்லாத்தையும் எடுத்துட்டு நகர்றாங்களா. வெளியே போறதுக்கு லைட்டா ஒரு மேடு மாதிரி இருக்கு. அதுல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கல்லு லைட்டா சுடுது. வெளியே சூரியன் இருக்குல்ல, அதோடைய சூடா இருக்கும்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ நைட்டே நோட்டீஸ் பண்ணிருக்காரு, நைட்டுமே அந்த கல்லு சுட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம விடிஞ்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி சூரியன்ல இருக்க சூடு இந்த கல்லுல இறங்கி இருக்கும். எப்படி இந்த கல்லு சூடா இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஏறி வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தவங்க பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா வெளியே அவ்வளவு அழகான ஒரு காடு இருக்கு. இங்க இருந்துதான் அந்த எட்டி வந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இவங்களால எட்டியை எவ்வளவு தேடியுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சுத்தி ஒரே தண்ணியா இருக்கா. அந்த தண்ணியை கடந்து போறதுக்காக ஒரு ராஃப்ட் செஞ்சு அதுல அந்த தண்ணியை கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கிளார் சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பேசி ரெக்கார்ட் பண்றாங்க. அழகான மலைகள், காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப கேத்தி கேக்குறாங்க, நீங்க எதுக்காக இத வந்து போட்டோ எடுக்க கூடாது, கையில தான் கேமரா வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கிளார் என்ன சொல்றாங்க, போட்டோன்றத யார் வேணா எடுக்கலாம், ஆனா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றது என்னால மட்டும்தான் முடியும். அப்பதான் இந்த இடத்த நான் பாத்திருக்கேன்னு எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது கேத்தி திடீர்னு கத்துறாங்க, எல்லாரும் அங்க பாருங்க, அங்க ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. உடனே பைனாகுலர்ல பார்த்தா அரை மைல் தள்ளி நிறைய குடிசைகளா இருக்கு. கொஞ்சம் கிட்ட போய் பாக்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த குடிசை எல்லாம் சின்னதா இல்ல, ரொம்பவே பெருசா இருக்கு. அண்ட் அங்க நிறைய எட்டி இருக்கு. அத பாக்குற கிளார் என்ன சொல்றாங்க, எனக்கு இன்னமும் அது எட்டி மாதிரி தெரியல, அதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த குரங்கு மனுஷங்க மாதிரி இருக்காங்க. 50,000 வருஷமா இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையாம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எட்டிய தேடி வந்து கடைசியில இப்படிப்பட்ட குரங்கு மனுஷங்களை கண்டுபிடிச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆச்சரியமாகறாங்க. பூமியோடைய கால மாற்றத்துல கண்டிப்பா இவங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். பட் இவங்க மாறாம இருக்காங்க. அண்ட் எப்படி இத்தனை வருஷமா ஒரு மனுஷங்க கூட இந்த குரங்கு மனுஷங்களை கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்களுக்குள்ள வருது. அந்த குழப்பத்தோடயே அப்படியே நைட்டு தூங்குறாங்க. பட் எல்லாருமே தூங்க முடியாதுல. இப்போ ஒரு காட்டுக்குள்ள இருக்காங்களே, யாராச்சும் ஒருத்தங்க மட்டும் முழிச்சிட்டு இருக்கணும். அந்த வேலையை நம்ம ஹீரோ பாக்குறாரு. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் காவல் காத்துட்டு இருக்காரா. அப்போ திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. இவர் கன் எடுத்துட்டு பொறுமையா போறாரு. தூரத்துல நிறைய குடிசைகளா இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல கையில நிறைய தீப்பந்தங்களை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. ராண்டோவும் அந்த சவுண்ட் கேட்டுட்டு வந்து பாக்குறாரு. சரி இப்ப வேண்டாம், நம்ம காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில பார்த்தா அந்த குடிசைகள் பக்கத்துல யாருமே இல்ல, காலியா இருக்கு. இப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல, நம்மளால கிட்ட போய் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப சைலண்டா பேசாம போகணும். ஏன்னா நம்ம இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்காக அவங்க ஒளிஞ்சி பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போறாங்க. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு குட்டி ஏப் கத்திக்கிட்டே ஓடுது. ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. இவங்களை பார்த்ததுமே கத்திக்கிட்டு ஓடிடுச்சு. ஒரு குடிசை கிட்ட போய் பார்த்தா ஒரு ஏப் மனுஷன் இறந்து போய் கிடக்குறான். சோ இந்த சவுண்டு தான் நைட்டு கேட்டிருக்கும் போல இருக்கு. இந்த ஏப் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ 2 ஏப் கூட்டத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல எட்டியோடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கு. கண்டிப்பா இப்ப எட்டி பக்கத்துல தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா இன்னொரு டவர் இருக்கு. இதோட இந்த மாதிரி 3வது டவரை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குகைக்கு வராங்க. அந்த குகையோட வாசலை பாருங்களேன், எட்டியோடைய முகம் மாதிரியே இருக்கு. உள்ள என்ன இருக்க போகுதுன்னு தெரியல, கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள
உள்ள போறாங்க. அங்க போனா லைட் எரியுது. இங்க எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கு போல இருக்கு. இதுக்கான பவர் சோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த இடத்த சுத்தி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில இருந்து மேபி கரண்ட் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட கிளார் என்ன சொல்றாங்க, ஆமா கரெக்ட் தான், நம்ம வர வழியில நிறைய டவர் பார்த்தோம்ல, மேபி அந்த டவர் எல்லாமே சோலார் ஹீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப அந்த இடத்துல இன்னொரு ஏப் மனுஷன் இறந்து போயிருக்கு. பட் இது பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குடிசை கிட்ட பார்த்தாங்கல்ல, அந்த ஏப்பும் இந்த ஏப்போடைய ஸ்கின்னும் வேற மாதிரி இருக்கு. இது பாக்குறதுக்கு பாதி மனுஷன் பாதி ரெப்டைல் அந்த மாதிரி இருக்கு. உடனே கிளார் என்ன பண்றாங்க, டிஷ்யூ சாம்பிள் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்களா, அதே சமயம் இந்த கேத்தி என்ன பண்றாங்க, எதையோ ஒன்ன பாத்துக்கிட்டே வழி மாறி போயிடுறாங்க. ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு கேத்தி எங்க இருக்கிறான்னு கத்துறாரா, அவங்களும் அந்த பக்கத்துல இருந்து சீக்கிரமா வாங்க அப்படின்னு கத்துறாங்க. கேத்தி ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க. பட் அங்க போன எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு எப்படி அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள போகாம இருப்பாங்க. பட் யாராச்சும் ஒருத்தங்க வெளியே இருந்து காவல் காக்கணும். அந்த வேலையை பார்க்க போறது சீக்கு. நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கு எல்லாருமே அனுப்பி வைக்கிறான். எல்லாருமே இப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள போறாங்க. உள்ள போனா இடமே காலியா தான் இருக்கு. டோர் எல்லாமே ஓபன் ஆகி தான் இருக்கு. அப்படியே உள்ள போனா ஷிப்போடைய நடுப்பகுதி போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு டீகம்போஸ் ஆன பாடி இருக்கு. இந்த ஷிப்போடைய பைலட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பைலட்டோட கையில ஏதோ ஒரு மெடல் மாதிரி இருக்கு. ஹீரோ அதை எடுத்து பாத்துட்டு இருக்காரா, அப்ப அதை ஆன் ஆயிட்டு பயங்கரமான ஒரு லைட் கண்ணு செமையா கூசுது. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. பட் ஹீரோ மட்டும் அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரா, அப்ப அவருக்கு பின்னாடி அப்படியே ஒரு ஏலியன் பொறுமையா எந்திரிக்குது. ஹீரோ பயந்துகிட்டே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நல்ல வேலை அது வெறும் ஹாலோகிராம் தான். ஆக்சுவலா இப்ப இறந்து போய் கிடக்குதுல ஒரு டீகம்போஸ் ஆன பாடி, அதுதான் இந்த ஏலியன் போல இருக்கு. சாவறதுக்கு முன்னாடி அது ஸ்பீச் கொடுத்திருக்கு. அந்த வீடியோ பிளே ஆகுது ஹாலோகிராம்ல. பட் யாருக்குமே அந்த ஏலியன் பேசுறது சுத்தமா புரியல. கிளார் சும்மா இருப்பாங்களா, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோல என்ன பிளே ஆகுதுன்னா, இப்ப இவங்க இருக்கிறாங்களா ஒரு ஸ்பேஸ் ஷிப். அந்த ஸ்பேஸ் ஷிப் 1,00,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பூமிக்கு வந்திருக்கு. அந்த ஷிப்ல இருந்த ஏலியன் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிருக்கு. அதாவது ஒரு உயிரினத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்து இன்னொன்னு கூட வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த வீடியோ கட் ஆயிடுது. அப்ப கிளார் என்ன நினைக்கிறாங்க, கண்டிப்பா இந்த ஏலியனை யாரோ ஒருத்தங்க கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரியேச்சர், அதாவது அந்த ஏப் மனுஷங்க இருக்காங்கல்ல, அது எல்லாமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலதான் ஏதோ ஒரு தப்பு நடந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிருக்கு. இந்த ஏலியன் பார்க்க ரெப்டைல் மாதிரி இருக்குல்ல, சோ அதுக்கு குளிரான ரத்தம் இருக்கும். ஆனா பூமியில இருக்க மேமல்ஸ் எல்லாம் எப்படி, அதுங்களுக்கு கொஞ்சம் சூடான ரத்தம் தான் இருக்கும். இந்த கோல்டு பிளட்டையும் வார்ம் பிளட்டையும் வச்சு பண்ணதுனாலதான் ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்து கைமீறி போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பல யோசனைகள் வருது. பட் இருந்தாலும் இவங்களுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியல. சரி இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்களா, அப்போ கேத்திக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே 1,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணப்பட்டது. ஆனா இப்ப ரீசெண்டா தான் எட்டியோட தலையில யாரோ சர்ஜரி பண்றாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே மேல பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்குங்க. அதுங்க எல்லாமே வலைய போட்டு நம்ம ஆளுங்களை பிடிக்குதுங்க. கூடவே ஸ்மோக்கும் போட்டு விட்டுருதுங்க. கிளார் எப்படியோ அந்த வலையில மாட்டாம வெளியே வந்துடுறாங்க. பட் புகையில ஒண்ணுமே தெரியல. அப்போ பின்னாடி இருந்து கிளாரோடைய தோல்ல யாரோ கை வைக்கிறாங்க. அப்படியே பொறுமையா திரும்பி பார்த்தா அது அந்த ஏலியன் தான். அவ்வளவுதான், கத்துறாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஏலியன்ஸ் எல்லாரையுமே பிடிச்சி கூண்டுல அடைச்சு வச்சிருக்கு. அந்த ஏலியன்ஸ் எல்லாம் பாருங்களேன், பாக்குறதுக்கே வித்தியாசமா நடமாடும் மனித பள்ளி மாதிரி இருக்கு. அதுங்க மூணும் ஒன்னா கூடி பேசிக்குதுங்க. என்னதான் பேசுதுங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த ஷிப்போடைய பைலட்னு ஒரு ஏலியனை பார்த்திருப்பாங்கல்ல, அந்த ஏலியனும் இந்த ஏலியன்ஸும் வித்தியாசமா இருக்கு. இதுங்க மூணும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பட் எந்த கூண்டுலயுமே சீக்குவை காணோம். ஒருவேளை அவன் மட்டும் தப்பிச்சிட்டானா என்னன்னு தெரியல. கூண்டுல இருக்க எல்லாருமே மாத்தி மாத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த 3 ஏலியன்ஸும் பேசி முடிச்சிட்டு கேத்திய மட்டும் தனியா கூப்பிட்டு போகுது. ஹீரோ அதை பார்த்துட்டு எப்படியாச்சும் வெளியே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாரு. அப்ப அவருடைய பாக்கெட்ல ஒரு கத்தி இருக்கு. அண்ட் அந்த ஷிப்போடைய பைலட் கிட்ட இருந்து ஒரு மெடல் மாதிரி எடுத்திருப்பாங்களே, ஆக்சுவலா அது ஒரு ரிமோட் புள்ள இருக்கு. அந்த ரிமோட்டுமே ஹீரோட பாக்கெட்ல இருக்கு. என்னன்னா, இந்த ஏலியன்ஸுக்கு கத்தி ஒரு வெப்பன்ன்றதே தெரியல. ஏதோ ஒரு பொருள் நினைச்சு அப்படியே விட்டுட்டு போயிருக்குங்க. இப்ப அந்த கத்தியை வச்சு எப்படியாச்சும் தப்பிக்கலாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள அந்த ஏலியன்ஸ் என்ன பண்ணுது, இவங்களோட கையிலயும் கட்டு கட்டி கூப்பிட்டு போதுங்க. சீக்கு இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். நல்ல வேலை அவனுக்கு ஒன்னும் ஆகல புள்ள இருக்கு. இப்ப அந்த ஏலியன்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்குள்ள கூப்பிட்டு போகுது. அது பாக்குறதுக்கு ஒரு குட்டி கோட்டை மாதிரி இருக்கு. உள்ள போனா அந்த மைதானத்தை சுத்தி ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்குங்க. ஏதோ 2-3 ஏலியன்ஸ் இருக்குன்னு பார்த்தா நல்லா வதன்னு ஏகப்பட்டது இருக்குங்க. திரும்ப இவங்க எல்லாரையுமே கூண்டுல அடைச்சு மேல தொங்க விட்டுருதுங்க. அதுக்கப்புறம் 2 ஏப் மனிதர்களை புடிச்சிட்டு வந்து மைதானத்துக்கு நடுவுல ரிலீஸ் பண்ணிட்டு அதுங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுதுங்க. அப்புறம் இன்னொரு டோர் ஓபன் ஆகுது. அது வழியா ஏதோ ஒரு பெரிய மிருகம் நடந்து வருது. என்னன்னு பார்த்தா வேற எதுவும் இல்ல, நம்ம ஆட்கள் தேடி வந்து எட்டி தான்.
எப்பயுமே அது ரொம்ப கோவமா அக்ரெசிவா தானே இருக்கும். ஆனா இப்ப பாருங்க ரொம்ப அமைதியா பொறுமையா நடந்து வருது. சுத்தி எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எட்டியும் சுத்தி சுத்தி பாக்குது. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு செவரு ஏற ட்ரை பண்ணுது. பட் முடியல. அந்த செவருலாம் ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப நம்ம வந்த வழியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போனா இந்த ஏலியன்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுருதுங்க. அட போங்கடா, எல்லா பக்கமும் அணை கட்டினா எப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டி குத்த வச்சு உட்கார்ந்துருது. சுத்தி இருக்க ஏலியன்ஸ் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுதுங்க, ஆல்ரெடி இந்த எட்டியோட தலையில சர்ஜரி பண்ணி ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருக்கோங்க போல இருக்கு. இப்ப அதுல ஷாக் கொடுக்குது. அவ்வளவுதான். ஷாக் கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த எட்டி அக்ரெசிவ் ஆயிடுது. மைதானத்துக்கு நடுவுல 2 ஏப் மனுஷங்க இருந்துச்சுல்ல, அதுங்களை புடிச்சு கையாலேயே நசுக்கி கொன்றுது. அடுத்து நம்ம கேத்திய கொண்டு வந்து நடுவுல போடுதுங்க. கூடவே கிளாரியும் ரிலீஸ் பண்ணி விட்டுருதுங்க. கேத்தியால சுத்தமா முடியல, மயக்க நிலைமையில இருக்காங்க. இப்ப அந்த எட்டி அப்படியே பொறுமையா கிளார் கிட்ட வருது. அப்படி கிட்ட வந்தது இவங்களையும் நசுக்கி கொல்ல போகுதுன்னு பார்த்தா எதுவுமே பண்ணாம அமைதியா தாங்க நிக்குது. ஆக்சுவலா அதுக்கு புரியுது நம்ம மத்தவங்களை எதுவும் பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே நிக்குது. இதை பார்த்துட்டு அந்த ஏலியன் சும்மா இல்லாம திரும்ப ஷாக் கொடுக்குதா. அவ்வளவுதான். அந்த எட்டினால சுத்தமா முடியல, கீழே விழுந்துருது. தலைலாம் கிருகிருன்னு சுத்துது. ராண்டோ என்ன பண்றாரு, கத்திய வச்சு கூண்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஷாக் கொடுக்குற மிஷினை அழிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த மிஷினை உடைக்கிறதுக்காக ஏறிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த ஏலியன்ஸ் திரும்ப ஷாக் கொடுத்துருதா. அவ்வளவுதான். அந்த எட்டி அக்ரெசிவ் ஆயிடுது. ராண்டோ எப்படியோ அந்த மிஷினை உடைச்சிடுறாரு. ராண்டோவை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அவரோட கழுத்துல கயிறை போட்டு இழுக்குதுங்க. ஈட்டியை வச்சு குத்தி கொலை பண்ண பாக்குதுங்க. டக்குன்னு நடுவுல சீக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரி இங்க நடக்கிற கலவரங்கள் எல்லாத்தையுமே சுத்தி இருக்க ஏலியன்ஸ் கை தட்டி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு நடுவுல இந்த ஏலியன்ஸோட ராஜா உட்காந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஷோ புல இருக்கு. ஷோவை பார்த்து கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம ஆட்களை பிடிக்கிறதுக்கு நிறைய ஏலியன்ஸ் வருது. எல்லாருமே டோர் வழியா தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா கதவை ஓபன் பண்ண முடியல. திறக்க முடியாத கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்பதான் நடுவுல எட்டி வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுவே கதவை ஓபன் பண்ணி விடுது. எல்லாருமே அது வழியா வெளியே ஓடிடுறாங்க. கூடவே இந்த கிளாரும் ஓடி இருக்க வேண்டியதானே. இப்பதான் அப்படியே கண்ணாலேயே அந்த எட்டி கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காங்களா. அவ்வளவுதான். இந்த ஏலியன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுதுங்க. அதுல ஒரு அம்பு வந்து கிளாரோட வயித்துல குத்திடுது. ஹீரோ வந்து காப்பாத்தி வெளியே கூட்டு போயிடுறாரு. அந்த எட்டி கூட ஏலியன்ஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கத்தி, ஈட்டி, அம்பு இது எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த எட்டியால சமாளிக்கவே முடியல. வெளியே எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்களா. கிளாருக்கு தான் அடிபட்டிருக்குல, அவங்களால சுத்தமா முடியல. இதுக்கப்புறம் என்னால தப்பிக்க முடியாது, உயிர் பொழைப்பன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு உங்களோட உயிரை காப்பாத்திக்கோங்க, இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. பட் நம்ம ஹீரோ கேட்கல. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ சடனா ஒரு ஐடியா வந்திருக்கு. கிளாரை தூக்கிட்டு ஒரு உயரமான இடத்துக்கு ஓடுறாரு. அந்த பக்கம் எட்டி கூட ஏலியன் சண்டை போட்டுட்டு இருந்துச்சுல, எப்படியோ குத்தி அந்த எட்டிய அநியாயமா ஏலியன்ஸ் எல்லாமே சாவடிச்சிருதுங்க. அடுத்து நம்ம ஆட்களை தான் பிடிக்கிறதுக்காக தேடி வந்துகிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய கன்னு மாதிரி இருக்கு, அதை வச்சு முன்னாடி இருக்க செவுரை உடைக்கிறாரு. பார்த்தா அந்த பக்கம் நிறைய தண்ணி இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப அந்த தண்ணி எல்லாமே உள்ள வந்து அந்த இடமே வெள்ளம் வந்த மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த ஏலியன்ஸால இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர முடியாது. ஆனா கிளாரோடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க சாவறதுக்கு முன்னாடி கடைசியா ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, யாருமே போகாத இடத்துல நாங்க ஏலியன்ஸால உருவாக்கப்பட்ட சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நான் என் கண்ணால பார்த்தேன். நாங்க என்னெல்லாம் பார்த்தோம் கண்டுபிடிச்சோம் அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. அப்படி அவரு சொல்றத நம்புங்க, அவரு சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிடு, என்னால உன் கூட சேர்ந்து நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களை புக்கா எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளார் இறந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வர அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இதை விட இன்னும் நிறைய சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் உங்களுக்காக தேடி வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்ஷி. பாய்.